நம்மோடு பேசும்படியாய் எல்லா தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும் என்ற உணர்வோடு நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காலையிலே நான் சத்தமிட்டேன், வசனத்திற்கே காத்திருப்பே, உம் வசனத்திற்கே காத்திருப்பே. அதிகாலையில் நம்பி வந்தே, உம் கிருபை கேட்க பண்ணும், உம் கிருபை கேட்க பண்ணும். அதிகாலை வேளை உம்மை தேடி வந்தேன், உம்மை பார்க்க என் இயேசு. உம் கிருபை என்னிலே ஊற்றிடுமே. அதிகாலை வேளை உம்மை தேடி வந்தேன், உம்மை பார்க்க என் தேவனே. உம் கிருபை என்னிலே ஊற்றிடுமே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபையை நீர் கேட்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படும், உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை குறித்து இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயிடத்திலே ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், அதன் மாதிரியெல்லாம் கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவருக்கு சொல்லி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படி சொன்னார். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை எடுத்து வாசிப்போம். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து, பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இரண்டு கேருபீன்கள் நடுவிலும் அந்த இரண்டு கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே கிருபாசனம் இருக்கிறது, அங்கே இருந்து நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் முன்னால உடன்படிக்கை பெட்டி தான் போனது. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்தது. பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார். அங்கே தன்னுடைய பாவங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் அங்கே ஒப்பு கொடுத்து அங்கே அந்த கிடாரின் மேல் வைத்து அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார், அந்த
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார். அங்கே பரிசுத்த குலைச்சல் இவருக்குள்ளே இருந்தது என்றால் கர்த்தர் அந்த இடத்துல அவரை என்ன செய்வார்? அடித்து விடுவார். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் நம்ம இஷ்டம் போல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக கர்த்தர் லேவியின் கோத்திரத்திலே கோகாத்தின் புத்திரர்களை மாத்திரம் விசேஷமாய் தெரிந்தெடுத்திருந்தார். கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடத்தின் பணிமுட்டுகளை எல்லாரும் அவங்க கொண்டு போவாங்க. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் கோகாத்தின் புத்திரர் தங்கள் தோள்கள் மேலதான் என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒருவரும் கையால் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அது அங்க இருக்கிற வளையங்கள்ல தண்டுகள் பாய்ச்சி அந்த தண்டுகள்ல தான் அதை என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த தாவீதுடைய நாட்கள்ல, சவுலுடைய நாட்கள்ல பிடிபட்டு பெலிஸ்தியர்களிடத்தில் இருந்த பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதுடைய நகரத்திலே அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தும்படியாக தாவீது அதை கொண்டு வரும்படியாக அவர் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 30,000 பேரை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். இஸ்ரவேல்ல எப்படிப்பட்டவங்களை கூட்டிட்டு போறாங்க? 30,000 பேர் எப்படிப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேர் என்ன செய்தார்? அவருக்கு கூட்டிட்டு போனார். ஆனால் அதுக்கு புது ரதம் செய்தார், வண்டி செய்தார், புதிய மாடுகள். ஆனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கிருந்து கொண்டு வரும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கொஞ்சம் சரியும் பொழுது ஊசா தாங்கி பிடிக்கும் பொழுது கர்த்தர் ஊசாவை என்ன செய்தார்? அடித்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிய கோகாத்தின் புத்திரர்கள் தான் தோல்ல என்ன செய்யணும்? சுமக்கணும். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது இப்படி கொண்டு வந்ததுனால அவனால் கொண்டு வர முடியவில்லை. யூசாவை கர்த்தர் அடித்த உடனே கர்த்தர் அந்த இடத்துல பயங்கரம் உண்டானதுனால அதுக்கு மேல கொண்டு வர முடியாமல் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது என்ன செய்தான்? வைத்து விட்டான். அதற்கு பின்பு தாவீது நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்தவர். அதனால ஒருவேளை திரும்பவும் வாசித்திருப்பாரு. ஆகையினால் 1 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கோகாத்தின் புத்திர எல்லாத்தையும் கூப்பிட்டு, அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா தெரியும். நீங்க அதுல 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 நாளாம் 15ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிங்க. பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அமினதாப் என்பவர்களையும் அழைத்து, பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அமினதாப் என்பவர்களை அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். 30,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிட்டு போனா, ஆனா இப்பதான் தாவீது சொல்றான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், அங்க என்ன இருக்கணும்? பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். 13வது வசனத்துல சொல்றார், முதலில்
நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாது போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த தேவனாகிய கர்த்தர் அந்த உடன்படிக்கை பட்டியில் இருந்து, அந்த கிருபாசனத்திலிருந்து அவர் பேசினார். அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை குறித்து தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம 16வது வசனத்தில் வாசித்தோம்ல, அங்க சொல்றாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி அது இனி உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி அதை சொல்வதில்லை, மனதில் எழும்போதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை சொல்வதற்கு முன்பாக 15வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆவிக்குரிய சபையின் காரியங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாரும் எப்ப வர்றாங்க? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், ஆதி திருச்சபையிலிருந்து அது ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இன்று சபைகளில் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது போல பிரகாரம் இல்லை, அங்கே பலிபீடம் இல்லை, கடல் தொட்டி இல்லை. ஹல்லேலூயா. பிரகாரம் இருக்கா எந்த சர்ச்சிலே? அது கிடையாது. பலிபீடம் இருக்கா? இல்லை. ஹல்லேலூயா. பலி செலுத்துதலும் இல்லை, அவைகளுக்குரியவைகளும் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. அதாவது ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து அவள் பரிசுத்த ஸ்தலம், அங்கே குத்து விளக்கு இருந்தது, சமூகத்தை அப்பம் வைக்கக்கூடிய மேஜைகள் இருந்தது, தூப பீடம் இருந்தது. ஹல்லேலூயா. இவைகள் இன்றைக்கு இல்லை. அடுத்தாப்புல அங்கே திரை இருந்தது, இப்ப திரை கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லை, அங்கே உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஹல்லேலூயா. இப்போ சபையில் நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையை நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 9வது வசனம் வரைக்கும் வாசிட்டீங்களா? இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலிகளையும் காணிக்கைகளையும் தேவன் என்ன செய்தார்? நிறுத்திவிட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாவம் செஞ்சுட்டான்னா அவன் என்ன செய்யணும்? அந்த பலி செலுத்த வேண்டிய பொருட்களோடு தான் ஆலயத்துக்கு வரணும், அதுக்குள்ள காணிக்கைகளை செலுத்தணும். ஹல்லேலூயா.
அப்படிப்பட்ட காரியங்களை அன்றைக்கு நியாயப்பிரமாணம் சொன்னது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு இந்த பலிகளையும் பாவத்திற்காக செலுத்தப்பட்ட பலிகளையும் காணிக்கைகளையும் தேவன் என்ன செய்தார்? அதை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10 தொடர்ந்து 10-18 வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த அதுக்கு பின்பு அந்த அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க, இனி பிறக்க போறவங்க, ஹல்லேலூயா, அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படியாய், அவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்து கல்வாரில் தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து இந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் நோக்கி பார்த்தாங்களோ, இது அதுக்கு முன்னால யாரெல்லாம் மறிச்சிருந்தாங்கன்னா அவங்க பழைய ஏற்பாட்டு காரியத்தில் போயிடுறாங்க. இப்ப அவர் இருந்த நாட்களில் இன்றைக்கு நம்ம இருக்கிற நாட்கள், அதே போல இனி வரப்போற நாட்கள்ல பிறக்க போகிறவர்களுக்கு சேர்த்து அதான் அந்த ஒரு வசனம் எபிரேயர் 10:14 அது அதாவது இதுக்கு பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் அந்த ஒரே வசனம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னென்றைக்கு நினைச்சிருக்கிறாரா? ஒரே பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார். இப்போ தொடர்ந்து வாசிங்க. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். நீங்கள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. 18 வரைக்கும் வாசிட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவண்டத்துல எப்போ நம்முடைய பாவங்களை மனம் திருப்புதலுக்கு ஏற்ற துக்கத்தோடு அறிக்கை பண்ணோமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக நம்ம என்ன செய்திருக்குது? மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் எதனால ஆரம்பத்தில் இருந்த திருச்சபையில இருந்து வெளியே வந்தார்? அந்த காலத்தில் பாவ மன்னிப்புக்கு எப்படி பழைய ஏற்பாட்டில் இருந்ததோ அதே மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. 99 தவறுகள் இருக்கிறது என்பதை சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தின்படி நீங்கள் நடக்கவில்லை என்பதை அவர் ஒரு பெரிய லிஸ்டே அடிச்சு அங்க ஆலயத்தில் ஒட்டினார். அதனாலதான் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள், அவரை நீக்கினார்கள். அதனால புராட்டஸ்டன்ட் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு சீட்டு, நீ என்ன தப்பு செஞ்சிருக்க, இவ்வளவு பணத்தை கட்டிட்டு போ, அப்படி பாவ மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை கழுவி நம்ம என்ன செய்து சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50-51 வசனத்துல வாசித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து வாசிங்க 50ல மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை விட்டார். இயேசு கல்வாரில் தன்னை ஜீவ பலியாய் நமக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை என்ன செய்தார்? ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 51வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இப்ப பாருங்க, அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில பெரிய திரை இருந்தது. இப்ப அந்த திரை என்ன செய்யுது? ரெண்டா கிழிது. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அங்க என்ன நடக்குது யோசித்து பாருங்க. அதுவும் கீழே இருந்து மேல கிழியல, மேல இருந்து கீழே கிழியுது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். பலியையும் காணிக்கைகளையும் என்ன செய்தார்? பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படுகிற பலியையும் காணிக்கைகளையும் ஒழித்தார். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவரிடத்தில் தைரியமாய் கிருபாசனத்து இடையில கிட்டி சேரக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போகும் வழி என்ன செஞ்சது? திறந்தது. ஆனா கர்த்தர் சொன்னபடி இன்று அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே? அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது? அந்த உடன்படிக்கை பெட்டியின் காரியம் என்ன? அது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயங்களில் வாசம் பண்ணுகிறது இல்லை. எங்கேயாவது ஒரு கோயில எவ்வளவு பெரிய எத்தனை கோடிக்கணக்கான பணத்தை போட்டு கேட்டனாலும் அங்க கர்த்தர் அந்த கோயிலுக்குள்ள இருப்பாரா? ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஏலோகிம், எங்கும் வாசம் பண்ணுகிற தேவன், எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர். பரிசுத்தரும் நித்திய வாசியும் ஆகிய தேவன், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் எங்க வாசம் பண்றாரா? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார். ஆசாரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நான் உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனத்தை நீ வை, அந்த இடத்திலிருந்து நான் உன்னோடு பேசுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து நான் பேசுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி இல்ல, இன்றைக்கு அங்க தேவன் வந்து கைகளில் உண்டாக்குகிற ஆலயங்கள்ல தேவன் வாசம் பண்ணுகிறது இல்ல. இப்ப எங்கதான் இருக்கிறார்? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க நான் தான் உடன்படிக்கை பெட்டியா இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கற்பலகைகள் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. ஹல்லேலூயா. நாம் உடன்படிக்கை பெட்டியாக இருந்தோம் என்றால் நமக்குள்ள கர்த்தருடைய பிரமாணங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் இருக்க வேண்டும், அவருடைய சத்தியம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குள்ள நம்ம நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வேத வசனத்தினால் நாம் நினைச்சிருக்கணும், நிறைந்திருக்க வேண்டும். மன்னா பொற்பாத்திரத்துக்குள்ள மன்னா வைக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னா வேத வசனத்தை குறிக்கிறது. அதாவது இந்த வேத புத்தகத்தில் கர்த்தர் நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள நிறைய கட்டளைகளை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி நடக்க வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால்
எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று, எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு பிரமாணங்களை என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். அதே போல இந்த வேதத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு அவருடைய வசனத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். மூன்றாவது, நாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக இருந்தோம் என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இருக்கு. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா அவருடைய புண்ணியங்களை என்ன செய்யணும்? அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஊழியத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறபடி 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை அழைப்பை வைத்திருக்கிறார், தெரிந்து கொள்வதை வைத்திருக்கிறார். எனக்கு என்ன கர்த்தர் தந்திருக்கிறாரோ அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை தருகிறார். எனக்கு ஒரு தாளந்து இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று நான் பயன்படுத்துகிற தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கணும். அல்லையா? அதனாலதான் அப்போஸ்தலன் சொல்கிறார், அங்கே அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக அந்த ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லையா? பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லையா? ஆனா என்னுடைய தேவனுடைய அழைப்பை எனக்கு எப்படி இருக்கிறது? எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல நான் நிலைத்திருந்து என்ன செய்யணும்? நான் ஓடணும். நான் போதகரா இருந்தா தான் ஊழியம் செய்யணும், அப்போஸ்தலரா இருந்தா தான் ஊழியம் செய்யணும், சுவிசேஷகரா இருந்தா தான் ஊழியம் செய்யணும், நான் மேய்ப்பரா போதகரா இருந்தா தான், இல்லை தீர்க்கதரிசியா இருந்தா தான் நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஏசு என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிகள் மூலமாகத்தான் அந்தியோகியா திருச்சபையே ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அங்கே கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடியினால் திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதை பார்க்கிறதற்கு அங்கே பர்னபா வந்தாரு. அவர்களுக்கு அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி இன்னும் அவங்களை திடப்படுத்தினார். சில நாட்கள் இருந்து அதற்கு பின்புதான் அந்தியோகியாவில் சபை ஏற்படுத்தப்பட்டு அங்குள்ள விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கர்த்தருக்காக எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை நினைச்சார்கள், அறிவித்தார்கள். நாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா சமயம் வாய்த்தால் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தபடி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறபடியினால் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள நிலைத்து நிற்கிறவர்களாய், கர்த்தருடைய வசனத்துக்குள் வாழ்கிறவர்களாய், அதே போல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லையா? சரி, அப்படி நம்ம இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டி செய்தது, நடத்தியது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது காரியம் யாத்ராகமத்தின் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு உன்னோட சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டுதான் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் உனக்கு அங்க வச்சு போதிப்பேன்னு சொன்னாரு. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வார்த்தை, தேவ திட்டம் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அங்கே நியாயாதிபதிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிங்க. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. பாத்தீங்களா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில இருந்தா அன்னைக்கு என்ன செய்தாங்க? விசாரித்தார்கள். இன்றைக்கு இயேசு இந்த பூமியில வாழும்போது அவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக என்ன செய்தார்? இருந்தார். இயேசு அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு சொன்னார். சபையை குறித்து சொன்னார். ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தை குறித்து சொன்னார். உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷ நிஜையோ அறிவிக்கப்படும் சொன்னார். அவருடைய வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கு அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் ரகசிய வருகையை குறித்து, பகிரங்க வருகையை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் விசேஷம் மூலமாக இந்த உலகத்தில் நடக்க போற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மூலம் கர்த்தர் செய்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். யூதா தன்னுடைய நிருபத்தில் நியாய தீர்ப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்தின் முடிவை குறித்து அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெட்டியாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு தேவ திட்டத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர் நம்மை கொண்டு பேசுகிற தேவனாக இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து காரியங்களை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 2வது காரியம், இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தது? என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அநேகருக்கு நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமாக இருப்பாய். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுடைய சிந்தையை தரித்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுடைய சாயை தரித்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுடைய வழியில் நடக்கிறவர்கள், நம் மூலம் அநேகருக்கு நாம் உடன்படிக்கை பெட்டியா இருந்தா ஆறுதல் தான் கிடைக்கும், இளைப்பாறுதல் தான் கிடைக்கும். நீ உடன்படிக்கை பெட்டியா இல்லைன்னா அந்த மற்றவர்களுக்கு அந்த இளைப்பாறுதல் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சிருக்கிறார், நியமித்திருக்கிற வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். அந்த வாழ்க்கைக்குள்ள இருந்தா தான் நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் அநேகருக்கு நாம் இளைப்பாறுதலை கொடுக்கிற பாத்திரங்களாக நாம் இருப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நாங்க அநேக உபத்திரவங்களுக்கு வழியா கடந்து போறோம்.
அதில் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறபடியினால் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமா இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல அந்த கப்பல் பிரயாணத்துல கப்பல் கவிழ்ந்து விடுமோ, உயிர் தப்பி பிழைப்பதற்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தருடைய தூதன் வந்து சொன்ன வார்த்தைகளை அங்க பாருங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்க. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும், உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றால் ஆனபடியினால் மனுஷர் இப்ப சொல்றாரு, அத்தனை ஜனங்களும் 14 நாட்கள் சாப்பிடாம பயந்து உயிர் பெயர்மோன் இருக்கிற சூழ்நிலையில சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆதலால் மனுஷர்களே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆகிலும் சொல்றாரு, நாம் ஒரு தீவிலே விழுவோம், ஒருத்தருக்கு பிராண சேதம் என்ன செய்யாது, வராது. கப்பலுக்கு வேணா சேதம் வரலாம், நம்ம ஒருத்தருக்கும் பிராண சேதம் வராது. அப்ப எவ்வளவு தைரியமா இருந்திருப்பாங்க எல்லாரும். திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் என்ன செய்வார், உண்டாக்குகிற தேவன். அப்ப சோதனையை தாங்கத்தக்க அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். உடன்படிக்கை பெட்டியா இருந்தா எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் அப்போஸ்தலன் சொல்றார், நான் உபத்திரவங்களில் என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு வர்ற உபத்திரவங்கள்ல கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன் எங்களுக்கு ஆறுதலை தருகிறார். அதனால இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்ல அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு பிலிப்பு ஒரு சாதாரண ஒரு சீசன் தான், அப்போஸ்தலர் கிடையாது. இந்த பிலிப்பு பந்தி விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 7 பேர் ஏற்படுத்தப்பட்டார்கள். அந்த ஸ்தேவான், அதுல இந்த பிலிப்பு ஒருத்தர். இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 8வது வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. யாரால? பிலிப்புவினால். பிலிப்புவினால் கர்த்தர் என்ன செய்தார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஹல்லேலூயா. அதனால அந்த பட்டணத்துல என்ன வந்தா, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை என்ன செய்யுமா, போஷிக்கும், அநேகரை போஷிக்கும். அந்த போதனையினால அநேகர் கர்த்தர் என்ன செய்வார், திடப்படுத்துவார். அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய பாத்திரமாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக நாம் இருந்தோம் என்றால் அநேகர் நம்மை கொண்டு ஆறுதல் அடைவார்கள், இளைப்பாறுதல் அடைவார்கள். அது மாத்திரம் இல்ல, நம்ம சரியான சத்தியத்துக்குள்ள நடத்துகிறதுனால அவங்க நித்திய இளைப்பாறுதலையும் அவங்க பெறக்கூடிய கிருபை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகத்தான் யோர்தானின் தண்ணீரே என்ன பிரிந்து போனது. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல நாம் கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் படிச்சு நம்ம அதெல்லாம் தியானிக்கிறோம். எப்படிப்பட்ட போராட்டங்களை தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து. எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக இருந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளையாக நீ இருப்பாய். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து
என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கத்தினால் நினைச்சது கலங்குகிறது என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து இப்போ அங்க அவர்களோடு சேர்ந்து ராப்போஜனத்தை எல்லாம் அங்க எல்லாம் முடித்து விட்டு ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு அவர்கள் நேரம் எங்க போனாங்க? கெத்செமனே தோட்டத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நல்லா தெரியும் இப்பொழுது தன்னை அவங்க என்ன செய்ய போறாங்க? பிடிக்க போறாங்க, கொலை செய்ய போறாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 26ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரீரம் இரத்த வேர்வெல்லாம் இரத்த துளிகளாக தரையில் விழுந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு வரும்? பயங்கரமான பயம், திகில் அடைந்தவராய், அதே நேரத்தில் வியாகுலப்பட்டவராய், அவர் ஊக்கத்தோடு என்ன செய்தாரா? ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலை சாயக்கூடிய அளவுக்கு அன்பை பெற்றிருந்த யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, பிரதியுத்தரமாக நஸ்ரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு முன்னால போய் சொல்றாரு, நான் தான் என்று சொன்னார். அவங்களுக்கு இயேசுவை பார்த்தும் தெரியல. இயேசு எத்தனையோ இடங்கள்ல மறைந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை கொலை செய்ய அவர்கள் முயற்சித்த பொழுது மறைந்து போனார். ஆனா இந்த இடத்துல இயேசு நினைச்சா மறைந்து போயிருக்கலாம். ஆனா தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் அவர் முன்னால போய் சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா எந்த போராட்டத்தையும் எந்த பிரச்சனையும் கர்த்தர் உன் வாழ்வில் நியமித்திருக்கிற எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும்படியாய் நீ உன்னை தைரியமாக என்ன செய்வாய்? ஒப்பு கொடுப்பாய். அப்படிதான் அநேக பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாக என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். வேதம் சொல்கிறது, நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியா இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறபடி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் என் பிராணனை அருமையாக எண்ணேன். அவர் சொல்ற அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். பாத்தீங்களா? எல்லாரும் நீங்க எருசலேம் போகாதீங்க. அங்க அகம் சொல்றாரு, இப்படிப்பட்ட உருமாலை போட்டிருக்கிறவங்க எருசலேம்ல நினைச்சுவாங்க, கட்டி கொண்டு போவாங்க, கொலை செய்துவாங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் அழுறாங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா எந்த காரியத்தையும் நாம் கர்த்தருக்காக என்ன செய்வோம்? அதை ஏற்றுக்கொண்டு துணிந்து செயல்படுகிறவர்களாக இருப்போம். ருமேனியா தேசத்துல ஒரு 20 வயது இளம்பெண், 20 வயது தான், அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மரண தண்டனை குறிக்கப்பட்டிருந்தது. எதற்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவருடைய சத்திய பாதையில் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அந்த 20 வயது அந்த இளம்பெண் அவள் பிடிக்கப்பட்டு
கம்யூனிஸ்ட் அந்த தீவிரவாதிகளால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மரண தண்டனை பெற்றவளாக அங்கு இருந்தாள். அவளுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட நாளில் திருமணம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்பொழுது அங்கே சக பெண் கைதிகள்லாம் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள், அந்த சிறைச்சாலையின் காவலர்கள், அவர்கள் அங்கிருந்து வந்து இந்த இளம்பெண்ணை மரண தண்டனை நிறைவேற்றும்படியாக புறப்பட்டு வருகிறார்கள் என்ற செய்தியை சக பெண் கைதிகள்லாம் கேள்விப்பட்டு அவங்க உள்ள உடைந்தவர்களாய், ரொம்ப அந்த அழகான ஒரு பெண் இப்படி மறிக்க போறாள, அவளை கொல்ல போறாங்களே நினைத்து எல்லாரும் அவளை பார்த்து கலங்கி போய் அழுதார்கள். அப்பொழுது அவள் சொன்னாளா, எதுக்காக நீங்க அழுறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். நான் இப்ப மரித்தாலும் நான் யார்கிட்ட இருப்பேன்? இயேசுவோடு இருப்பேன். அல்லையா? அங்க கவலை இல்லை, துக்கம் இல்லை, பாடுகள் இல்லை. இயேசுவோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லையா? இங்கே எனக்கு ஒரு மணவாளன் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அந்த மணவாளனை நான் சந்திக்க முடியல. ஆனால் என்னுடைய பரம மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவை நான் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் அந்த காவல் படையினர் வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி போய் அங்கே கொண்டு போனாங்களா, அவளை சுட்டு கொன்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், அல்லையா, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்க முடியும். அல்லையா? அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா இந்த உலகத்தில் நாம் எதையும் என்ன செய்வோம்? சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருப்போம். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையில இயேசு சொன்னார்ல, பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் ஓட்டத்தை முடித்தேன். இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. அதே போல அந்த திருப்தி உள்ள வாழ்க்கைக்குள்ள நான் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில எல்லாருடைய சித்தத்தின்படி நான் செய்து நினைச்சிருக்கிறேன், முடித்திருக்கிறேன் என்ற நிச்சயம் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறவர்களுக்குள்ளதான் இருக்கும். அல்லையா? நான்காவது 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினால், தேவன் பாளையத்தில் வந்தார் என்னது? உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்தது. பெலிஸ்தியர்களுக்கு நேராக யுத்தத்துக்கு போறாங்க ஏலியனுடைய நாட்கள்ல. அப்போ தேவன் பாளையத்தில் வந்தாருன்னு அங்கு பயங்கரமான என்ன நடந்தது? பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இது போல இதுக்கு முன்னால் ஒருபோதும் நடக்கவில்லை என்று அவர்கள் புலம்பினார்கள். அல்லையா? நம்ம தேவனுடைய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா சத்துரு என்ன செய்வான்? நடுங்குவான். அல்லையா? சத்துரு நமக்கு முன்னால் நிக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது? பிரமாணம் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அவர் வசனத்தினால்தான் பிசாசு என்ன செய்தாரு? துரத்தினார். அல்லையா? இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா பிசாசுகள்லாம் நடுங்கி என்ன செஞ்சது? அலறி ஓடிச்சுது. ஏன் எங்களை கெடுக்கவா வந்தீர், என் காலத்துக்கு முன்னால் எங்களை அழிக்கவா வந்தீர்னு கதறிச்சு. நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று எல்லாம் கதறி என்ன செஞ்சது? ஓடியது. அல்லையா? யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லுகிற இடங்களில் எல்லாம் உள்ள ஜனங்களை கலங்கடித்து உன் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவேன். உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறவர்கள் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது
இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. நம்மெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா தேசம் எங்கு நிறைந்திருக்கிற விக்கிரக கோட்டைகள் சின்ன பின்னமாகும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா, எல்லா விக்கிரக கோட்டைகளும் என்ன செய்யணும்? தகர்ந்து விழும், தலை குப்புற விழும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? விக்கிரகங்கள் கட்டோடு என்ன செய்யும்? ஒளிந்து போகும், பேர் முதலாய் அற்று போகும். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா எந்த விக்கிரத்துக்குள்ள இருந்து அதனுடைய கிரியைகள் எல்லாம் என்ன செய்யறோம்? அழிந்து போகும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா நம்ம உருவாகணும். அப்பதான் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவங்களுக்கு முன்பாக என்ன செய்வான்? ஓடி போவான். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அந்த மக்கதானியா தேசத்துக்கு வந்து பிலிப்பி பட்டணத்தில் அங்க ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறாரு. வழக்கம் போல அவங்க ஒரு ஆற்றின் அருகே இருந்து சந்தித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவார். லீதியால் ரட்சிக்கப்பட்டாள். அங்க அவர் போகும்போது வரும்போதும் ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண், 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆள் வந்து உண்மையா பரிசுத்தமா வாழ்றாரா சரியில்லையாங்கிறது பிசாசுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஹல்லேலூயா. இது உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் சொல்லுகிறாள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவளை பார்த்து என்ன சொன்னாரு? சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஒரே வார்த்தை தான். பிசாசு என்ன செஞ்சுட்டு ஓடிட்டு. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா பிசாசு உனக்கு முன்னால நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ரட்சிக்கப்பட்ட இதுலையும் ஒரே சத்ருவோட போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த சத்ருவும் போராட முடியாது நம்மகிட்ட. ஹல்லேலூயா. நம்ம ஏன் சத்ருகிட்ட போராடிட்டு நடக்கணும்? இயேசு நாமத்தில் போனா என்ன செய்யறோம்? போயிடும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை என்ன செய்வீங்க? துரத்துவீர்கள். நான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, நான் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. நான் பிசாசு எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவன் என்னை விட்டு என்ன செய்வான்? ஓடித்தான் போவான். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியா இருந்தா தாகோன்கள் தலைகுப்புற என்ன செய்யும்? விழும். ஹல்லேலூயா. 5வது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிற பாத்திரமாக நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிற திரளான ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள்? நெருக்கினார்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அநேக கூட்டம் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அநேகர் அங்கே கூடியிருந்தார்கள். அவ்வளவு கூட்டம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து கிருபை உள்ள வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்தார். ஹல்லேலூயா. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தக்கூடிய பாத்திரங்களாக கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்குவார். அன்றைக்கு மேலே வீட்டில் 120 பேர் தான் இருந்தாங்க.
திரளான கூட்டம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் இன்றைக்கு சபைகளை கிறிஸ்துவுக்குள் நினைச்சது நடத்துகிறது. அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் சபைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் நடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றியா இருந்தா கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிற பாத்திரமாக நம்ம வைப்பார். ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புத்தகம் 6வது காரியம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உடன்படிக்கை பெட்டியா இருந்ததுனால அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, அவர் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் மூலமாக நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பித்த அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாக இருக்கிறோம். தரித்திரம் உள்ளவர்கள் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குற இந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யங்களை அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். ரோமர்கள் நிறுவனம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 15:29 நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, ஆசீர்வாதம் எதுக்குள்ள இருக்குது? சுவிசேஷத்துக்குள்ளதான் இருக்குது. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். நம் மூலமாக ரட்சிப்பு, நம் மூலமாக அபிஷேகம், நம் மூலமாக வருகைக்கு ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர் இந்த உலகத்தை அவங்களை ஆசீர்வாதமாக வைத்து பரம ராஜ்யத்துக்கும் பங்குள்ளவர்களாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கும். இங்க உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்துக்குள்ளதான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஹல்லேலூயா. நாம் தான் அவருடைய ஆலயம், நமக்குள் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் உடன்படிக்கை பெட்டியா இருந்தா பரலோக ராஜ்யத்திலும் நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருந்தா பரலோக ராஜ்யத்திலும் நாம் என்ன செய்வோம்? நாம் காணப்படுவோம். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய உடன்படிக்கை பெட்டிகளாக எங்களை உருவாக்குங்கப்பா. இந்த பூமியில உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழும்படியாய் கர்த்தாவே, உடன்படிக்கை பெட்டி போராட்டங்கள், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. எந்த உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலோ கிறிஸ்துவுக்காக நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் தைரியமாய் துணிந்து இருக்கிறவர்களாக இருப்போமே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக இருப்போமே.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டிகளாக கர்த்தாவே நீர் எங்களை உருவாக்கும்படியாக கர்த்தாவே இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உடன்படிக்கை பெட்டிகளாக இருந்தால் சத்துருகளின் கிரியைகள் அழிக்கப்படுமே. கர்த்தாவே பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. அந்த கிருபை இன்றைக்கு எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உடன்படிக்கை பெட்டிகளாக இருந்தா தான் பிசாசு ஓடுவாப்பா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய உடன்படிக்கை பெட்டிகளாக நீர் உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ள உருவாகட்டும். கர்த்தாவே நீ நியமித்திருக்கிற கிரியைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிரியைகளை நியமித்திருக்கிறீரப்பா. அந்த கிரியைகளை செய்து முடிக்கக்கூடிய தைரியம் பெற்றவர்களாய், திராணி உள்ளவர்களாய், கர்த்தாவே அதை செய்து முடித்து விட்டேன் என்ற திருப்தி உள்ளவர்களாக அந்த பூமியை வாழ்ந்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, என்னை கொண்டு கர்த்தர் முடிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த பூமியில நமக்கு சாட்சியாய் வாழ இந்த கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வரும் வரையில் இருப்பதாக. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தரோட ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.